மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஒவ்வொரு லேடிஸும் அவங்களோட லைஃப் டைம்ல ஒரு முறையான டாக்டரை போய் பார்க்குற ஒரு கண்டிஷனுங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, அதாவது ஜென்ரலா லேடிஸ் வருங்க பாருங்க, இந்த கண்டிஷனுக்காக அட்லீஸ்ட் அவங்களோட 13 இயர்ஸ்ல போயிருப்பாங்க, 24 இயர்ஸ்ல போயிருப்பாங்க, 40 இயர்ஸ்ல போயிருப்பாங்க, 60 இயர்ஸ்ல போயிருப்பாங்க, 70 இயர்ஸ்ல போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது என்ன தொந்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோரைட்டிஸ் வல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பிறப்புறுப்பு அரிப்பு தாங்க. இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸும், அதாவது ஒவ்வொரு லேடிஸும் அவங்களோட லைஃப் டைம்ல ஒரு முறையான போயிருப்பாங்க அப்படின்னு பல ஆர்டிகிள்ஸ் வந்து இந்த தொந்தரவு பத்தி சொல்லுதுங்க. ஏன், எதனால இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வா வருது, இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கு என்னென்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதை பத்தி வேணும் அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வாக்கான உணவு முறைகள் என்னங்க, என்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது, எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சுங்க, என்னோட 20 வயசுல இருந்துச்சு, இப்ப திரும்பி வரவே கூடாதுங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லைங்க எனக்கு வந்து திரும்பி திரும்பி வருது, இந்த உணவு முறை, எந்த உணவு முறை எடுத்தா திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வா இருக்குங்க, அண்டர் மெடிகேஷன்ஸ்ல வந்து பாருங்க கண்ட்ரோலே வர மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, இந்த உணவு முறைகள் உங்களுக்கு சூப்பராகவே எஃபெக்டிவா இருக்குங்க. அது என்ன உணவு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வா இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சிலது பண்ணக்கூடாதுங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேடிஸ் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாருங்க, இப்ப ஜீன்ஸ் போடுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் புட் ஜீன்ஸ். ஜீன்ஸ் யூஸ் பண்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லெகிங்ஸ் யூஸ் பண்றது, ஜெகிங்ஸ் யூஸ் பண்றது கண்டிப்பா வேண்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வா வரதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னா காத்து போகாம இருக்கிறது. ஜென்ரலா இந்த சாஃபிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல காத்து போலையோ, சூடு இருக்கோ, மாய்ஸ்சர் இருக்கோ, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன், ஃபங்கல் ப்ராலிஃபரேஷன் எல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்குங்க. இதைதான் வந்து சாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டைட்டா ட்ரெஸ் பண்ணும்போது பிறப்புறுப்புல என்ன ஆகும், காத்து போகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட் இருக்கும், பிறப்புறுப்பு ஏரியா வந்து ஹீட் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி அங்க வேர்க்கும். ஸோ சாஃபிங் வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அப்ப சாஃபிங் நிறைய நடக்கிறதுனால என்ன ஆகும், நிறைய பூஞ்ச காளான் வரும், நிறைய கிருமிகள், அதாவது பாக்டீரியல் கிருமிகள் ப்ராலிஃபரேஷன் ஆகும், நிறைய எண்ணிக்கைகள் வந்து நிறைய கூடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வருங்க. ஸோ இந்த மாதிரி டயட்ஸ் வந்து கண்டிப்பா, அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ட்ரெஸ்ங்க போடலாம்? சாரி இஸ் த பெஸ்ட். ஸ்கர்ட், ஜட்டி கண்டிப்பா போடாதீங்க. ஏன்னா ஜட்டி நல்ல டைட் ஜட்டி, நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப பேண்டி லைனர்ஸ் வச்சு, பேண்டி லைனர்ல நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போட்டு பேண்டி லைனர் ஸ்ப்ரேஸ் போட்டு போடுறாங்க. இதுவும் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஓகேங்களா? ஸோ மென்சஸ் டைம் போது மட்டும் ஜட்டி யூஸ் பண்ணுங்க. மீதி நேரம் பிறப்புறுப்புக்கு ஃப்ரீயா காத்து போட்டு வரட்டும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைங்க நாங்க ரெகுலராகவே ஜட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருக்க ஜட்டி யூஸ் பண்ணுங்க. அதாவது தொடப்பகுதி வந்து இந்த நாடா ஜட்டி மாதிரி, தொடப்பகுதி லேடிஸ்க்கே இந்த மாதிரி இருக்கு, இந்த தொடப்பகுதியில வந்து நிறைய கேப் இருக்கணும், காத்து ஃப்ரீயா போகணும் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோரைட்டிஸ் வல்வா பேஷன்ஸ் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க. செட்டில் ஆன பின்னாடி ஜட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஃபர்ஸ்ட் மாடிஃபை பண்ண வேண்டியதுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ இந்த விஷயம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, என்ன வேண்டாம் அப்படின்னா, தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற ஹேபிட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் நம்மளுக்கு எசென்ஷியல் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சிலர் வந்து பாருங்க இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுல சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. காலையில நாப்கின் வைப்பாங்க, சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் கம்மியா தாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா அந்த நாப்கின் வச்சுட்டே இருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோரைட்டிஸ் வல்வாவை அக்ரவேட் பண்ணும், ட்ரிகர் பண்ணும். ஸோ எவ்ரி 3 ஹவர்ஸ் நாப்கின் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இன்னர்ஸ், உள்பாவாடையானா இருக்கட்டும், ஜட்டியானா இருக்கட்டும், நல்ல உள்பக்கமா திருப்பி வெயில்ல நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுங்க. அகைன் இதுல நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, உள்பாவடையில வெயில்ல போட்டா சீக்கிரம் வெளுத்துடுது மேடம், அதனால நாங்க நிழல்லையே காய வைப்போம் அப்படிம்பாங்க. ஜட்டி சீக்கிரம் வெளுத்துடுது, அதனால நாங்க நிழல்லையே தான் காய வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மாத்திக்கோங்க. எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து உங்களோட ஜட்டியை வந்து மாத்திடுங்க. ஓகேங்களா? புதுசா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்கர்ட் போனா போட்டோம், வெயில்ல போட்டா வீட்டுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, புதுசா வாங்கிக்கோங்க உங்களுக்கு கலர் பாதர் பண்ணுச்சுங்களா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் மாத்திக்கோங்க. அதுக்கு அகைன் டயட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல்ல வந்து பாருங்க, நான் கடைசியில அந்த விஷயத்த சொல்றேன். ரெண்டாவது வந்து என்ன பண்ணுங்க,
ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஸ்வீட்ஸ் வந்து பயங்கர கிரேவிங். அந்த அதிகப்படியான இனிப்பு சாப்பிட்றது ப்ரூரேட்டஸ் வல்வாவை அதிகப்படுத்தும், ட்ரிகர் படுத்தும். ஸோ இனிப்பு நிறைய சாப்பிட்றது அப்படின்றது வேண்டாம். இனிப்பு நான் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, மேடம் டீ காஃபில சக்கரை போடலாமா வேணாமா அப்படின்னு. டீ காஃபில சக்கரை போட்டுக்கோங்க. ஒரு ஒரு டம்ளர் காஃபிக்கு 1 ஸ்பூன் சக்கரை அப்படி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 3 டீஸ்பூன் சக்கரை போடக்கூடாது. அது அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூரேட்டஸ் அல்வாவை என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா ஹீட்டான ஃபுட்ஸ் ட்ரிகர் பண்ணும். உஷ்ணம் பண்ணக்கூடிய உணவு முறைகள் அதை வந்து அதிகப்படுத்தி விடும். அப்போ உஷ்ணம் பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன? கத்திரிக்காய் வேண்டாம், பப்பாளிக்காய் வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கன் வேண்டாம், கருவாடு, கோழிக்கறி, மீன் வேண்டாம். மீன் வந்து அக்கேஷனலா எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஏன்னா மீன், வேர்க்கடலை ரெண்டுமே ப்ரூரேட்டிக் ஏஜென்ட்டுங்க. அதாவது நம்ம செல்ல இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. மட்டன் எடுத்துக்கலாம், ஆயிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், சிப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம், எக்கு டெய்லியே கூட எடுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளும் கொள்ளும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். ஸோ எள்ளும் கொள்ளும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ். என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட டயட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருங்க. ஏன்னா நம்மளோட இம்யூன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய நோய் நம்மள வந்து வேலையே இருக்கும், அதாவது வீட்டு வாசல்லே நிற்கும். நம்ம இம்யூன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நோய், ஒரு சின்ன தொந்தரவே நம்மளுக்கு ரிப்பீட்டடா வரும். இப்ப ப்ரூரேட்டஸ் வல்வா வந்திருக்கும், போய் டாக்டரை பார்த்திருப்போம். டாக்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கேண்டிட் ஆயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, ஃப்ளோக்னோசோல் அதாவது கருவாய்க்குள்ள வைக்கிற மாத்திரை கொடுத்திருப்பாங்க, 3 நாள் 5 நாள் கொடுத்திருப்பாங்க. ஒரு 2 மாசம் நல்லா இருக்கும், நம்மளுக்கு செட்டில் ஆயிட்டு இருக்கும். 2 மாசம் கழிச்சு திரும்பி வரும், திருப்பி போய் பண்ணுவோம், திருப்பி வரும், திரும்பி போய் டாக்டரை பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா இந்த கேண்டிட் ஆயின்மெண்ட்டும் இந்த கருவாயில வைக்கிற மாத்திரையும் கேட்காமையே போயிடும். ரிப்பீட்டடா வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிறப்புறுப்பே நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேங்க, அப்படியே வெந்து போயிட்ட மாதிரி இருக்கும், வெந்து போயிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, மேடம் பிறப்புறுப்பே பயங்கர ஹீட்டா இருக்கு மேடம், தொட்டா நெருப்பு மாதிரி இருக்கு, யூரின் அதுல படும்போது தாங்க முடியல மேடம், எரிச்சல், நமச்சல், கீறி 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 அந்த நெயில்னோட அந்த இது கீறல் வந்து பிறப்புறுப்புலயே தெரியும். இன்னொன்று வந்து பூத்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸோட பிறப்புறுப்பு நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் இருக்கா? இந்த மாதிரி டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி 3 லிட்டர் எடுக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட். மதியானம் சாதம் அப்படின்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொரியல்னு எடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாருங்க பொரியல் சாப்பிட்ற ஹேபிட்டே இல்லை. நாங்கள் பொரியல்லாம் சாப்பிட மாட்டோங்க. நாங்கள் நல்ல காரம் போட்டு ஒரு ஸ்பைசியான ஒரு அரைச்ச குழம்பு, கார குழம்பு, மசாலா குழம்பு, புளி குழம்பு, தப்பே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா லிமிட்டா எடுக்கணும். நீங்க அந்த மாதிரி எல்லாம் குழம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 கப் தயிர் எடுக்கணும். இந்த தயிர் எதுக்கு எடுக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தயிர்ல வந்து லாக்டோபெசிலஸ் அப்படின்றது நிறைய இருக்குங்க. அதாவது பிறப்புறுப்புக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள், இந்த ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தயிர்ல நிறைய இருக்கு. அதனால தயிர் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பினோட ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதனால லேடிஸ் வந்து கம்பல்சரி 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ லேடிஸ் என்னென்னலாம் எடுக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி எடுக்கணும். கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட். மதியானம் பொரியல் அப்படின்னு ஒண்ணு சாப்பிடணும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்றீங்களா, அதை காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து குடிச்சுக்கணும். வெய்ய காலம் வந்துருச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை ஒரு கிளாஸ் தண்ணி, அதாவது கொஞ்சம் தண்ணியோட கூட மோர் போட்டு ஒரு டைல்யூட்டட் பட்டர் மில்கா நீங்க டெய்லி கொடுக்கணும். அதாவது மோர் வந்து கொஞ்சம் நீர்த்து தண்ணியாட்டம் குடிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணியாட்டம் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய கிடைக்கும். வெறும் தண்ணியை விட ஒரு 3-4 கிளாஸ் மோர் குடிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மோர் குடிச்சா தலைவலி வருது மேடம். கொஞ்சம் மோர், நிறைய தண்ணி போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் மோர் போட்டு டைல்யூட்டடா குடிங்க. அப்ப தலைவலின்றது வராது. அதே மாதிரி இந்த பாடி ஹீட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரூரேட்டஸ்க்கு ஒரு காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியே காலையில வெறும் வயிற்றுல நாங்க ஆல்ரெடி சொல்ற மாதிரி தாங்க, அதாவது பாடியை வந்து ஓரளவுக்கு கூலிங்கா வைக்கணும் அப்படின்னா வெந்தயம் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்றது கூட இல்லைங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்குங்க. இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மென்சஸ் டைம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாப்கின் எவ்ரி 3 hours நாப்கின் சேஞ்ச் பண்ணுங்க. சிவியர் ப்ரூரேட்டஸ் இருக்குங்க, நாப்கின் வச்சாலே எரிச்சல் தாங்க முடியல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரை ஃபீல் கவர் இல்லாத நாப்கின் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காட்டனி நாப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எவ்ரி 3 hours வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான, அதாவது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் கண்டிப்பா வேண்டாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கு அந்த நேரத்துல செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வேண்டாம். பிறப்புறுப்பு வாய் சேர்க்க வேண்டாம்.
இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ப்ரூரேட்டிஸ் வல்வா பிறப்புறுப்பு அரிப்பு, இந்த ப்ரூரேட்டிஸ் வல்வா ப்ரூரேட்டிஸ் வெஜைனா ஜென்ரலா வந்து இதை பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இது வல்வா வெஜைனா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த ப்ரூரேட்டிஸ் அப்படின்றது வந்து பாருங்க ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடும். திரும்பி 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 வருதுங்க அப்படின்னா திரும்பி 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 இது வரவே வராது, ஈஸியா செட்டில் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூரேட்டிஸ் வல்வானோட டயட்ல இருக்க சீக்ரசி. உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.